அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவுல டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, தமிழில் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது வாக்கியமாக இருக்கட்டும், நாம் அதை ஆங்கிலத்தில் எவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்வது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சார், இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா சார்? டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் fluently, சரளமாக ஆங்கிலம் பேச உதவுமா சார்? நிச்சயமாக உதவும். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னால நம்மளோட சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்க கையில உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். சரி, வாங்க அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொல்றேன். ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம ஒரு குழந்தை பருவத்துல இருந்திருப்போம். குழந்தை பருவத்துல நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்போம். அந்த வார்த்தைகள் டெஃபினட்டா மிஸ்டேக்கா தான் இருந்திருக்கும். அந்த 2-3 வார்த்தைகள் என்ன மாறும்? பிற்காலத்துல வாக்கியங்களாக மாறும். அந்த வாக்கியத்திலையும் நம்ம தவறுகள் தான் இழைத்திருப்போம். மிஸ்டேக்ஸ் விட்டுருப்போம். ஆனா நம்ம அதுக்காக அந்த தமிழ்ல பேசாம இருந்துட்டோமா? கிடையவே கிடையாது. அததான் நான் சொல்ல வரேன். பை மிஸ்டேக் we can develop ourselves. ஸோ கண்டிப்பா நம்மளே டெவலப் பண்ண முடியும். அது எது வேணும்? தவறுகள் அப்படிங்கிறது வேணும். தவறுகளை நம்ம படிக்கற்றாக மாற்றி கொண்டோமானால் நிச்சயமாக நம்ம லைஃப்ல ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எதுல? டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் fluently. சரி, வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரஸ்ட் மீ ஆர் பிலீவ் மீ. தமிழ்ல என்னைய நம்பு அல்லது என்னை நம்பு. ஸோ இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அடிக்கடி பயன்படுத்துவோம். ஐ கேன் ஃபினிஷ் இட், யூ ஜஸ்ட் பிலீவ் மீ ஆர் யூ ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. செகண்ட் ஒன், ஒய் நாட். இது அம்மா இல்லை நம்மளோட சுப்பீரியர் பயன்படுத்துவாங்க. யூ டு நாட் டூ திஸ் அகெயின். இதை மறுபடியும் நீ செய்யக்கூடாது. அதுக்கு நம்ம கேட்போம், ஏன் கூடாது? தேர்ட் ஒன், இஃப் நாட். இல்லையெனில் அல்லது இல்லை என்றால். இது பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியர் சொல்லுவாங்க, உங்களால் முடியலை அப்படின்னா இதை அவற்றை கொடுங்க. இஃப் நாட் யூ கேன் ஹேண்ட் ஓவர் திஸ் டு மிஸ்டர் ரகீம். ஃபோர்த் ஒன், இஸ் இட். தமிழில் அப்படியா. இப்போ நம்ம அப்பாட்ட போய் சொல்கிறோம், அப்பா ஐ காட் 499 இன் 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கு அப்பா சொல், இஸ் இட் அப்படியா மகனே, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்வாங்கல்ல, அதுதான். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இஸ் இட் ஹி. அவன் இல்லையாப்பா, ஐ தாட் ஹி வாஸ் த கல்பிரிட். நான் நினைச்சேன் அவன் தான் குற்றவாளி நினைச்சேன், அவன் இல்லையோ. அதான் சொல்றாங்க, இஸ் இட் ஹி, அவன் இல்லை அப்படிங்கிறாங்க. இது தமிழ். சிக்ஸ்த் ஒன் பாருங்க, ஆர் இன் தே. அவர்கள் இல்லையா சொல்லுவாங்க. ஆர் இன் தே இன் திஸ் கேம். ஸோ இந்த விளையாட்டில் அவங்க இல்லையா, நான் அவங்க இருக்காங்கன்னு தானப்பா வந்தேன், அவங்களே இல்லைன்னா இந்த கேமில் ஒன்றுமே இல்லையே. செவன்த் ஒன் பாருங்க, அரேஞ்ச் வி. நாங்கள் இல்லைப்பா சொல்லுங்க, நாங்கள் இல்லை. சென்டென்ஸு, அரேஞ்ச் வி தர். நாங்கள் அங்கே இல்லையே, நாங்கள் இருந்திருந்தோம்னா அப்படி நடக்க விட்டுருப்போமா, நாங்கள் இல்லாததுனால அப்படி நடந்து போச்சு அப்படின்னுவோம்ல. எயித் ஒன், டோன்ட் டூ இட். இதை செய்யாதே. இப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அம்மாவோட முக்கியமான ஒரு டைரி, டக்குன்னு இடத்துல ஃபோன் நம்பர் எழுதி டக்குன்னு அந்த பேஜ் நம்ம டேர் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி செய்யாதப்பா அப்படின்வாங்கல்ல, அல்லது இதை செய்யாதப்பா அப்படின்வாங்க. நைன்த் ஒன், வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த வார்த்தையை பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் வருது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணா படத்தில் நம்ம விஜய் சேதுபதி பயன்படுத்தும், வாட் ஹேப்பன்ஸ், என்னாச்சு, நீ பால் அடிச்ச நான் கேட்ச் பிடிச்சேன், அந்த கான்செப்ட். 10th ஒன், லுக் அட் ஹியர். டீச்சர்ஸ் பயன்படுத்துவாங்க, இங்கே பார். கிளாஸ் ஹவர்ஸில் நம்ம எங்கேயாவது திரும்பி இருந்தோம் அப்படின்னோம்னா இங்கே கவனிங்க அப்படின்வாங்கல்ல, அதான் இங்கே பார், லுக் அட் ஹியர். 11th ஒன் பாருங்க, சைலன்ஸ் ப்ளீஸ். ஸோ ஒரு மீட்டிங் ஹாலில் கே 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 கேன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன மாதிரி டேர்ம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பொலைட் மேனரிசம் தான் பயன்படுத்தணும். தமிழில் தயவு செய்து அமைதி காக்கவும். அப்போ இன்னொரு மெத்தட் இருக்கே சார், அது எப்படி சார் பார்த்தீங்கன்னா, அது 12th ஒன்னா கொடுத்துருக்கேன் பாருங்க, பி சைலண்ட். இது அஸ் அ சுப்பீரியரா இல்லை ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பயன்படுத்தலாம்? பி சைலண்ட், அமைதியாய் இரு அல்லது அமைதியாய் இருங்கள். 13th ஒன், டோன்ட் டச் இட். இப்போ ஸ்கூல்லையோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை ஆஃபர் பண்ணுறாங்க, டக்குன்னு போகிறோம், ஒரு பொருளை தொட போகிறோம், சொல்லுவாங்க டோன்ட் டச் இட், அதை தொடாதீங்கப்பா, தொடாமல் பாருங்க அப்படின்வாங்கல்ல, தான் அதை தொடாதே. 14th ஒன், வாட் இஸ் தேட். ஷாப்பிங் மால் போகிறோம், போயிட்டு டக்குன்னு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம், கேட்குறாரு அது என்ன, இதை கொண்டு போகிறீங்களே, டு யூ ஹாவ் த பில் அப்படிங்க. எஸ் ஐ ஹாவ் த பில் அப்படின்னுவோம். அதுதான் வாட் இஸ் தட் அப்படின்னா அது என்ன. 15th ஒன் பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ
அப்படின்னா மன்னிக்கவும் அர்த்தம். இதுக்கு இப்போ இங்கிலீஷில் ஜென்யூனாக பயன்படுத்துவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த போகிறீங்களா காஃப், இப்போ இந்த மாதிரி பிஃபோர் காஃப் நான் என்ன பயன்படுத்தினேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு பொலைட்டாக கேட்கணும். இதுதான் ஒரு கரெக்டான மேனரிசம். 16th ஒன் பாருங்க, forgive me, என்னை மன்னித்து விடு. இது குறிப்பாக நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம், கடவுளை இன்னைக்கு நான் இப்படி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம், இப்படி பண்ணிட்டேன்டா என்னை மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதான் forgive me. 17th ஒன் பாருங்க, be honest. இந்த ஹானஸ்ட்டுங்கிற வார்த்தை யாருக்கு மேட்ச் ஆகும்னா, இப்போ நம்ம இறையன்பு சார் ஐஏஎஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஹானஸ்ட்டாக இருந்தனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் போய் உட்காந்துருக்காங்க, நம்ம ஸ்டாலின் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ நேர்மையாக இரு. 18th ஒன் பாருங்க, பி பொலைட். ஒரு சென்டென்ஸ் பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மீ எ பொலைட் மேன். இது நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பயன்படுத்திருக்காங்க. அனுபவம் என்னைய இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணிவானவனாக மாற்றி இருக்கு அப்படிங்கிறாங்க. 19th ஒன் பாருங்க, பி ஹம்பிள். They learned to lead their life very humble. I mean தாழ்மையுடன் வந்து வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்றாங்க. 20th ஒன், பி ரெஸ்பெக்ட்ஃபுல். மரியாதையுடன் இரு. இதில் நம்மளுடைய கோபாலகிருஷ்ண கோகலே சொல்லுவாங்க, மரியாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளோட இரு கண்களில் ஒரு கண்களாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே சார் சொல்லுவார். ஸ்டே வித் us of learning English grammar through Tamil. தமிழ் வழியில் ஆங்கில இலக்கணம் கற்றுக்கொள்ள நம்மோடு இணைப்பில் இருங்கள். This is your கல்வி சதகம். இது உங்கள் கல்வி சதகம். நன்றி மாணவர்களை, மீண்டும் சந்திப்போம் சிந்திப்பதற்காக.